the most important, the most successful people in our business பெரும்பாலும் இந்த வெற்றியா இந்த எங்களோட பிசினஸ்ல வெற்றி கண்ட ஆட்கள் எல்லாம் are the people who put on the most and the best quality appointments. The most quality appointments. அதாவது அவை வந்து தெரிவு செய்த அந்த டின்னர் தெரிவு செய்த ஆட்கள் வந்து கூட பாயிண்ட்ஸ் உள்ள ஆட்களை தெரிவு செய்த ஆட்கள்லாம் இதுல கூட வெற்றியா வந்திருக்கிறது. ஏன்னா அவைக்கு தான் கூட சேல்ஸ் போயிருக்கும். It's not always the person with the sweetest tongue, the best salesman. முக்கியமா நீங்க ஒரு விஷயம் கதைக்கு தெரியணும்னு சொன்னா இந்த கம்பெனியில இந்த ப்ராடக்ட் சேல்ஸா இருக்கணும்னு சொன்னா நீங்க முந்தி விற்பனையில அனுபவம் உள்ளாக்களா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அனுபவம் இல்லாத ரொம்ப பேர் வந்து நாங்கள் ஏற்கனவே கதையை சொல்லியிருக்கோம், ரொம்ப விஷயங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி பெரிய இனிமையா கதைக்கிற விற்பனை செய்வார்ன்ற அர்த்தமும் இல்லை. It's the person who believes and puts on the best appointment, believes from their heart and puts on the best. நெடுகம் அவர் எனக்கு எங்கள் இடத்துல சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா என்னையும் வாய்ப்பையும் ஒப்பிடுவார். சொல்ல நடா நீ வந்து ஒரு பிரச்சனை கதைக்க ஆனால் அவள் வந்து தன் மனதில் இருந்து கதைக்கிறா, அவன் கதை தான் கூட ஈடுபடுவேன்னு எனக்கு சொல்லுவேன். எப்போ நீங்கள் அதாவது நீங்கள் எவே கூடுதலாக வெற்றி கண்டிருக்கிறோம் இந்த விற்பனையிலேன்னு சொன்னால் யார் உண்மையாகவே இந்த ப்ராடக்டை நம்பினமோ அவை தான் உண்மையான விஷயத்தை சொல்லுவினோம். விற்கிறக்காண்டி சொல்கிறேன் இல்லை, உண்மையாக நம்பினோமா அதுதான் அந்த விஷயத்தை சொல்லுவினோம். So focus on being able to speak to people anywhere, any place, anytime. அதாவது வந்து இப்போ உங்கள்கிட்ட கைவசம் ஒரு ப்ராடக்ட் ஒன்று உங்கள் கைவசம் இருக்குது, நீங்கள் நம்புறீங்க அந்த ப்ராடக்ட் வந்து அந்த பொருள் வந்து மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய பொருள், அதே நேரம் அதில் உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. நீங்கள் எங்கே கண்டாலும் இனிமேல் நீங்கள் யாரோடையும் கதைக்கலாம். இதில் கட்டாயம் இதுக்கு ஒரு டைம் எடுத்து நாங்கள் 4 மணிக்கு தான் டெலிஃபோன் பண்ணணும், இல்லாட்டி 6 மணிக்கு தான் டெலிஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ரோட்டில் காண்றீங்க, நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொல்லலாம். நான் இதில் எவ்வளோ பிரயோசனப்பட்டேன்னு சொல்லலாம். அதை எங்கேயும் நீங்கள் கதைக்கலாம், ரோட்டில் காணலாம், எந்த இடத்தையும் காணலாம். I can approach people I don't know. அதாவது என்னால் அவர் சொல்கிறேன்னு சொன்னால் நான் எந்த ஒரு ஆளையும் தெரியாத ஆக்களை நாங்கள் சந்திப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட வரைக்கும் எனக்கு ஒருத்தரையும் தெரியும், உங்களோட தெரியாது, நாங்கள் வந்ததான் அவன் தான் அறிமுகமானாங்க. அப்போ யாரையும் நாங்கள் சந்தித்து கதைக்கலாம். An example. Hi, sorry to disturb you, sir. ஹாய் சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் அவங்களோட கதைக்கலாம்னு கேட்குறோம், இல்லாட்டி ஐயா அம்மா உங்களோட கதைக்கலாம்னு கேட்குறோம். என்ன? My name is Mark and I represent a health and nutrition company. நான் என் பேர் வந்து உங்களோட பேரை சொல்லி என் பேர் இது, நான் உங்களோட கொஞ்சம் கதைக்கலாம். நான் ஒரு சத்துணவு போசாக்கு சம்பந்தமான கம்பெனியில் வேலை செய்கிறேன், அவைக்காண்டி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். We show people how to steer away from diabetes, high blood pressure, cholesterol, stroke, cancer. எங்களுக்கு அந்த கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு ஒன்றும் இல்லை, டயபெட்டிக்ஸ் இதெல்லாம் டயபெட்டிக்ஸ் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் சால்வ் பண்ணுற ஒரு ஆக்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்குது. அதில் தென் நாங்கள் ரொம்ப பிரயோசனப்பட்டிருக்கோம். இதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்போம். We're speaking to people in the local area about healthy eating. இப்போ நீங்கள் ஒரு இடத்த சந்திக்க அப்போ நீங்கள் ஈவன் நாங்கள் எங்களை கண்ணே பேர் எப்படி டீல் லீடர்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்று கொண்டு இந்த இதை வச்சுக்கொண்டு இப்படி தான் கதைக்கணும். நீங்களும் அப்படி எங்களோட பார்ட்டியில் சும்மா தெரியாத ஆக்களோட போய் கதைக்கலாம். நான் இப்படி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், நாங்கள் இப்படி லோக்கலாக இந்த இடத்துல ஏதாவது கதைச்சு கொண்டிருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி நீங்கள் கதைக்கலாம். So just to say, I would say that to anybody, anywhere, supermarket, on the street, anywhere. Hi, sorry to disturb you. My name is Mark. I represent a health and nutrition company. We show people how to stay away from diabetes. Basically, I just repeat what I just said there. Yeah. Anyway. Yeah. அதாவது நான் இந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். எனக்கு வேறு எந்த திறமையும் இல்லை. இந்த டிகிரி எல்லாத்தையும் நான் உண்மையாக மூட்டை காட்டி வச்சுருக்கேன் இங்கே வரைக்கும். ஆனால் என்னோட ஒரே ஒரு விஷயம் இருக்குது, நான் யாரோடைய கதைக்கிற பயப்படுறேன் இல்லை. ஏன்னா நான் நம்புற ஒரு விஷயத்தை நான் விற்க போகிறேன், அதனுடைய நான் அதை பற்றி கதைக்கிற போய் பயப்படுறேன் இல்லை. மற்றது வாங்குறது வாங்காது அவற்றை தீர்மானம். ஸோ அதை பற்றி நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நாங்கள் கதைக்கிறது அது ஒரு தமிழாக்களோட தமிழில் கதைக்கிறதுன்றது எங்களுக்கு சாதாரண விஷயம். இதில் இன்னும் எங்களுக்கு இருக்குது ஒரு ஊர் விஷயத்தை மற்ற விஷயங்களை கதைக்கிறத விட ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை கதைக்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் வெக்கப்பட வேண்டிய எப்போ அந்த இதுலேருந்து நீங்கள் வெளியில் வாரீங்களோ அதுதான் உங்களோட சேல்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நினைக்க வரணும். I would like to ask you 3 quick questions. அதாவது நாங்கள் ஒரு ஆளை கண்டுட்டு கேட்போம், நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உங்களோட நேரம் இருக்குதா, உங்களோட ஒரு 3 கேள்வி நாங்கள் கேட்க போகிறோம். Are you trying to eat healthier? அதாவது நீங்கள் ஆரோக்கியமான உணவு ஒன்று யோசிக்கிறீங்களா?
Do you take regular exercise? நீங்க அதாவது எக்ஸசைஸ் செய்றீங்களா? உடல் பயிற்சி எதுவும் செய்றீங்களா? Do you take vitamins or supplements? நீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பாட்டோட சேர்த்து விட்டமின்ஸ் எதுவும் எடுக்கிறீங்களா? இந்த மூணு விஷயத்தையும் கேட்குறீங்க. Thank you for sharing that with me. இப்போ நீங்க சொன்னீங்க நான் ஒரு கம்பெனிக்கு சார்பில் இந்த ஆய்வு செய்கிறேன். அது தேங்க்ஸ் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் சொல்கிறேன். We are offering people in the local area a free nutritional meal. நாங்கள் எங்கள் லோக்கல் ஏரியாவில் வந்து எங்களோட இடத்துல வந்து ஒரு எங்களுக்கு நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா இல்லை 2 கிழமைக்கு ஒருக்கா வந்து ஒரு 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 டின்னர் ஒன்று இல்லாட்டி உணவு வழங்குவோம். ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவு ஒன்று வழங்குவோம். We cook with no oils. நாங்கள் எண்ணெய் இல்லாமல், no fats, கொழுப்பு இல்லாமல், no water. தண்ணீர் இல்லாமல் நாங்கள் இந்த சாப்பாட்டை நாங்கள் சமைச்சு we will show you how to cook quick and easy delicious meals from around the world. அதாவது நாங்கள் எங்களோட கம்பெனி வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னால் இவ்வளோ இலகுவாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு சத்துணவுகளோட சேர்ந்த வகையில் சமைச்சு தர்ற முறையை காட்டி கொடுக்குது ஆக்களுக்கு. It's free of charge and a lot of fun. அதுக்கு நீங்க எந்த காசும் கட்ட தேவையில்லை, இதுல எந்த பொறுப்பும் இல்லை, நீங்க எந்த முதலீட்டுக்கு முடியாத தேவைகள் இல்லை. And very informative. அது ரொம்ப தகவல்கள் இருக்கு உங்களுக்கு. So we can give you one night without cooking for the family. We'll come and cook. ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ. நீங்க உங்களோட வீட்டை உங்களுக்கு நேரம் தாங்க, உங்களோட வீட்டை வந்து நாங்க குக் பண்ணி தர்றோம். My name is Mark and your name is? உங்களோட பேர் என்ன என்று கேட்குறீங்க. இந்த பேர் என்னடா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாரடா உங்களோட பேர் என்ன என்று சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இங்கே இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் உங்களுக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த சந்தர்ப்பத்தை கூடுதல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எங்களோட கம்பெனிலேருந்து ஒரு ஆகல யாரும் டெலிஃபோன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு விருப்பமானு கேட்குறீங்க. அவரோட நேர் பேர் விலாசம் டெலிஃபோன் நம்பர் எடுக்கிறீங்க. Yes, so what's the best number to get you on? A mobile or your landline? உங்களோட வீட்டு நம்பரோ இல்லை உங்களோட மொபைல் நம்பரோ. Okay. How many people in your household, adults, children, so we know how many we're cooking for? எங்களுக்கு அது தெரியணும். இத்தனை பேர் அங்கே இருக்கணும், இத்தனை இது வந்தாக்கள், இத்தனை இதண்டினாங்க. அப்போ அதுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர் எடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் திருப்பி இருக்கா காய்க்கலாம். இது வந்து நாங்கள் 2 விதமான மார்க்கெட்டை சொல்லுவோம். ஒன்று ஹோம் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், இல்லை கோல்ட் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஹோம் மார்க்கெட்டுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் உங்களால் போகிறது. கோல்ட் மார்க்கெட்டுன்றது வந்து எங்களுக்கு தெரியாத ஆக்கள் போகிறது. ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், கோல்ட் மார்க்கெட்டுங்கிறது கூட ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஹோம் மார்க்கெட்டை விட. ஏனென்றால் ஹோம் மார்க்கெட்டில் வந்து எங்களுடைய ஆக்கள் கூட இவைக்கு என்ன கிடைக்குதுன்னு நான் பார்ப்பின மொழியாக என்ன செய்யப்படுறேன்னு பார்க்க மாட்டேன். ஆனால் தெரியாத ஆக்கள் நினைக்க கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத ஆக்கள் கூட சொல்லி கூட இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன். Our company is having a great response and we're also recruiting. Do you know anybody who's looking for part-time, full-time work to earn £300 to £600 a week? இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் கேட்கலாம் என்னன்னு சொன்னால், உண்மையிலே எங்களுக்கு தேவை என்னென்னா எங்களோட கம்பெனி வந்து ஒரு உலக ரீதியாக ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை விற்கிற ஒரு கம்பெனி. எங்களுக்கு ஆக்கள் தேவைப்படுது. முழு நேரமாக பகுதி நேரமாக ஒரு 400 600 பவுண்ட்ஸ் கிழமைக்கு உழைக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. யாராவது இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லுங்க, ஒரு சேர்ப்போம். அநேகமான ஆக்கள் எங்களுடைய ஆக்கள் ஓமன் சொல்லலாமே என்ன. Thank you for talking to me. இதை கிழிச்சு அவருக்கு கொடுத்துறோம். This is for you. It shows my telephone number and this is what we do. And it shows we're recruiting. That is for you. And then I have the name and telephone number. And I will call you within 48 hours. நான் சொல்கிறேன், நாங்கள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் உங்களுக்கு கால் பண்ணுவோம். நீங்கள் எந்த நேரம் அவைலபிளாக இருக்கும்னு கேட்டு வச்சுருக்கீங்க, எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு கேட்டு வச்சுருக்கீங்க. ஒரு லீட் ஆகிடும். ஒரு டின்னருக்கு சான்ஸ் வந்துடும். அப்போ நீங்கள் டின்னருக்கு 10 பேர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு யாரும் தெரியும்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு டின்னர் எடுக்கிற சின்ன விஷயம் இல்லை. இதே நீங்கள் ஆங்கிலத்தில் அப்படின்னா இந்த நாட்டுக்காரருக்கும் போகலாம். எங்களை தவிர மற்ற சாப்பாடுக்கு மாட்டேன்னு சொல்கிற வேறு நாட்டுக்காரன் எவ்வளவு இருக்க மாட்டார். நான் ஃப்ரீயாக கொண்டு சாப்பாடு தரேன்னா ஒரு மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் கடைசி. ஸோ நாங்களும் பசியாக இருப்போம். அதனுடைய நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So I try and carry some cards, but even without the card, I will do the same thing. அது இந்த கார்டு இல்லையேக்காண்டி நீங்கள் செய்யாமல் உங்களோட டைரி இருக்கலாம் தெரியும், அவையோட காய்ச்சி கொள்ளுங்க. உங்களுக்கு இப்போ இப்படி ஆரோக்கியமான ஒரு சம்பந்தமான ஆய்வு செய்கிற கம்பெனியில் நான் வேலை செய்து கொண்டிருக்கேன்.
உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு வந்து இப்படி ஆரோக்கியமான சமைக்கிற எப்படியான முறையில் போய் நாங்கள் விளங்கப்படுத்த போகிறோம். உங்களுக்கு விருப்பமாக இருக்கா ஒரு டைம் தாங்க ஒரு டெலிஃபோன் நம்பர் இதையும் வாங்கினீங்கன்னா உங்கள் டேரில் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு டைரி வச்சு குறித்து வச்சுக்கொள்ளுங்க. தென் இப்போ நான் சொல்கிற பகுதி நேர வேலைன்னு சொன்னால் நான் திருப்பி சொல்கிறேன் என்னன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் எவ்வளோ ஆழம் என்ன செய்தீங்களா நான் சொல்லுவேன். நீங்கள் நல்ல வீதப்பட்ட நல்ல வேலையெல்லாம் செய்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ சொல்லவும் வரையில. இது நீங்கள் வேலை செய்கிறது நான் செய்கிறது ஒரு இங்கிலீஷ் பேட்டர்னான ஒரு கம்பெனியில், அதாவது நீங்கள் ஒரு யூரோப்பியன் கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே 3 to 6 மட்டும், இந்த 6 மட்டும் நான் டெலிஃபோன் பண்ணுறதுக்காண்டி நினைச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த டெலிஃபோன் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணம் இன்றைக்கு 10 பேர் தான் டெலிஃபோன் பண்ணுவேன், இல்லை 5 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், 5 பேரில் 4 பேர் டேட் தந்துட்டீங்க, இதை நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு மேலே டின்னர் டேட்டில் வர தொடங்கிடும். டின்னர் டேட்டில் வர தொடங்கினா உங்களுக்கு வீட்டை நேரமே இருக்காது, உங்களோட நேரமெல்லாம் போயிடும். அப்போ இந்த புக்கிங் டைம் ஒன்று இருக்குதான, முதல் 5 நாள் 10 நாள் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும், அந்த நேரம் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, ஒரு கிழமையில ஒரு நாள் 1 மணித்தியாலம் புக்கிங்கு பார்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவை என்ன, ஒரு கிழமையில 2 நாள் தான், ஒரு நாள் ஃபுல் டைம் ஒரு நாளைக்கு 2 டின்னராக செய்யலாம். 2 10 டின்னருக்கு தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. கூட நீங்கள் ஒரு கிழமையில 10 டின்னருக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கிழமை ஒரு நாளைக்கு 2 நாள், நீங்கள் 7 நாளும் பேர் செய்யலாம், 5 நாள் வச்சுக்கணும். 5 நாள் 10 டின்னருக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்போ 10 பேரை எடுக்கிறதுன்றது நான் சொல்ல ஒரு சின்ன ஜுஜிபி மெத்தட், ஈஸியாக எடுப்பீங்க. சரி, அதனுடைய எடுக்கிற பிரச்சனை இல்லை. அப்போ எப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்களோ 10 டின்னர் சிம்பிளாக எடுக்கலாம். நான் 10 டின்னர் எடுத்தால் நான் சிம்பிளாக சொல்லுவேன், நீங்கள் 3 செட் ஈஸியாக வைப்பீங்க. நான் குறைச்சி சொல்கிறேன்னா நார்மலாக நீங்கள் 5 செட் வைக்கலாம், ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் 3 செட் ஈஸியாக வைப்பீங்க. So the key to this is knowing what you're going to say will give you confidence to approach anybody. You've got to practice what to say to anybody all the time. You need to practice so you're confident when you approach them. அதாவது நீங்கள் நாங்கள் உண்மையாக நான் ட்ரெயின் பண்ணி எப்படி செய்வேணும்டா, கிளாஸில் 2-3 பிரித்து போட்டு இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு காலம் நாங்கள் உண்மையில் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் நான் உண்மையை எங்களுக்கு என்ன சொல்லி இந்த ப்ரெசன்டேஷன் செய்யக்குள்ள எங்களை படிப்பிச்ச ஒரு ஆஸ்திரேலியன் அவர் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு போல செகண்ட் லாங்குவேஜ் இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். அவர் சொல்லுவாருன்னா தான் வீட்டில் கண்ணாடிக்கு முன்னாலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு செய்து பார்த்து, அதாவது வீடியோ ஐஃபோனில் பார்த்துட்டு தன்னை பிள்ளைகளுக்கு தான் செய்த சரியோ இல்லையோ உண்டு. அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் ஈஸியாக போய் உடனடியாக ஒரு ட்ரெயின் பண்ணுற நேரடியாக போனால் 2-3 இடம் சொதப்பிடுவோம். முதல் அப்போ முதலே நாங்கள் முதல் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சொல்கிறேன். The key part to speaking to somebody you don't know is getting the first bit right, because then getting the first things you say right. So I'm gonna go through the pitch in English, and I don't want you to copy it after. What I'm going to do is just explain. It's the first bit where I speak about diabetes, high blood pressure, cholesterol, stroke. When they hear that, the person you're speaking to may have one of those illnesses, and now they stop. When you okay, this week is. அதாவது வந்து நாங்கள் முதல்தரம் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களோட கம்பெனியில் இதில் வேலை சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு டயபெட்டிக்ஸ் கொலஸ்ட்ரால் இதுகளுக்குரிய வருத்தங்களுக்குரிய இதை தீர்வாக எங்களோட கம்பெனியில் இருக்குன்னு சொல்கிறோம். இதை பற்றி நீங்கள் சொல்ல தொடங்கியே அந்த வருத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் கட்ட இப்பாட்டு என்று யோசிப்பார். அப்போ அதுதான் உங்களோட அந்த முதல் ஸ்போர்ட். அதாவது நாங்கள் கலைக்கிறோம் பிரயோசனம் இல்லை, அதை எவ்வளோ உள்வாங்கிறதுக்கு வைக்கிறோம். அதாவது அந்த ஐ பிரேக்கிங்னு சொல்லுவீனோம், ஐஸ் ஓப்பனிங்னு சொல்லுவீனோம். அதாவது கண்ணை துறக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு சில டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் நாங்கள் முதல் பாவிக்கணும். When you're speaking to someone you don't know, you have 10 seconds to say something of interest. அதாவது வந்து நீங்கள் ரோட்டால் போகிறனால க்ரோஸ் பண்ணி கொண்டு போகிறேன். நீங்கள் ஒரு நேரம் அப்படி தான் நாங்கள் ஆக்களை எடுக்க க்ரோஸ் பண்ணி போனேன். அவர் எவ்வளோ அலுவலாக போவார். அவரை நாங்கள் கன நேரம் மறைச்சி வச்சிருக்கல, அந்த ஒரு 10 செகண்ட் தான் எங்களுக்கு இருக்கும் வந்து அவரை கேட்க வைக்கிறதுக்கு. அப்போ அந்த 10 செகண்டுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னு நாங்கள் டிசைட் பண்ணணும். சரியானே? I'm going to do the first bit in English. அவர் முதல்ல சொல்லி காட்ட போகிறார் முதலாவதா. Hi, sorry to disturb you. My name is Mark. I represent a health and nutrition company, and we show people how to steer away from diabetes, high blood pressure, cholesterol, stroke, and cancer. இப்போ நான் சொல்கிறேன் தமிழ் மன்னிக்கணும். இந்த பேர் நடா, நான் ஒரு போசாக்கு சம்பந்தமான கம்பெனிலேருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் வந்து இந்த சலரோகம், டயபெட்டிக்ஸ், கொலஸ்ட்ரால் இந்த இதுகள்லேருந்து எப்படி விடுதலை பெற தீர்வு பெற பற்றின ஒரு ஆய்வு செய்கிற கம்பெனியில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். And
and then once you start off, so we're having a great response from people in the local area. நாங்கள் இந்த இடத்துல கணவரோட காய்ச்சிட்டோம் நிரம்ப அதுலேருந்து நிரம்ப நல்ல பதில்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. And we're just asking people 3 very quick questions. நாங்கள் எனக்கு இந்த வினாக்கத்தின் பிறகு 3 கேள்வி இருக்குது. தயவுசெய்து விட சொல்லுவீங்களா? Again, because I mentioned diabetes, high blood pressure, cholesterol, stroke, if the person has or knows somebody, they will stop and listen. ஒன்றில் அவருக்கு இருக்கலாம், இல்லாட்டி அவருக்கு தெரிஞ்ச சகோதரம், இல்லாட்டி யாருக்கும் இருக்கலாம். அப்போ கட்டாயம் அவருக்கு ஒரு கன்சல்டேஷன் ஒரு அவேர்னஸ் ஒன்று வரும். So it's confidence in that first bit to get your attention. முதலாவது நாங்கள் 2 விஷயத்துக்கு பழகணும். நாங்கள் கதைக்குள்ள 2 விஷயம். நாங்கள் சொல்ற விஷயம் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும், கான்ஃபிடென்ட். மற்றது ஃப்ரெண்ட்லி. முகத்தை சுறுசுறுப்பாக ஒன்று வச்சு கொண்டு நாங்கள் கதைக்கலாம், சரியா? அப்போ நாங்கள் எப்போ இதைத்தான் நாங்கள் எங்களுக்கு கண்ணாடியில் முன்னால் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்கிற காரணம் என்னென்னா, நாங்கள் இதுவரை நீங்கள் அப்படி வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம், பப்ளிக்கோட நீங்கள் அப்படி கதைக்காமல் இருந்திருக்கலாம். எங்களை விட நான் சொல்கிறத விட நீங்கள் வடிவம் கதைக்கலாம். ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கதைக்கிற என்ன விஷயம் ஒரு புன்முறுவலோட ஒரு இதோட அது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நீங்கள் உங்களோட விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களோ அப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சீரியஸ், நாங்கள் சீரியஸான விஷயத்தை பற்றி கதைக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட ஹெல்த்தை பற்றி கதைக்கிறோம், சீரியஸான விஷயத்தை பற்றி கதைக்கிறோம், கான்ஃபிடென்ட்டாக கதைக்கணும். I have a habit of, if I'm in Tesco's and I see someone buy the organic section, I talk to them. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆர்கானிக் செக்ஷன் ஒன்று இருக்குது. ஆர்கானிக் செக்ஷன் என்னென்னு தெரியும் தானே உங்களுக்கு? இப்போ முட்டைன்னு சொன்னால், அதாவது ஃபார்மில் வைக்கிற முட்டை வேறு, ஆர்கானிக்காக வர முட்டை வேறு. அந்த செக்ஷனில் யாரும் சாமம் எடுத்து தான் போய் உடனே கதைப்பார். வேணுண்டா அவே ஹெல்த்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவையாக இருப்பிடும். I've stood on the high street outside Holland and Barrett waiting. When someone comes out, I come. So when I see a Holland and Barrett or a Hell shop, I wait. I stand in the corner and go, and I let them walk 4 shops down, and I run after them. And I say, I notice you got Holland and Barrett thing. Let me explain about health. எப்பவும் ஒரு ஆரோக்கியமான பொருள் சம்பந்தமா கொண்டு போற ஆக்களை பார்த்தாருன்னு சொன்னா ஆளை சீஸ் பண்ண தொடங்கிடுவாங்க தான். There's a one shop in Southall. Nobody don't know. இவ்வளவு வேலை செய்கிறார், இவ்வளவு ஆள் உழைக்கிறார், இவ்வளவு பெரிய சும்மாவே இருக்கலாம். அவர் நேற்று முந்தின நாள் போட்டிருந்தார். தான் ஒரு 2 பேரை ஒரு ஆளை கண்டு அவருக்கு அவன் ஃபேமிலி போய் சேர்த்துறது 2 ஃபேமிலி செய்தவர் 2 பேருக்கு மாஸ்டர் செட் வித்துருக்கிறார். சரி, அவர் 2 பேருக்கு you sold master set for last week. And also you can look for small groups, maybe diabetic. Look on internet for diabetic associate or a heart disease support group. Look for support groups where we can go and talk, because if there is a support group, I can talk for 5 minutes, 10 minutes, tell you what I do, and everyone will give you them. Sick people always. அவன் சொல்கிறாரு, நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்களேன்னு சொன்னால், இப்போ இதை சொல்கிறது மெட்ராக்கில் பற்றி சொல்கிறார். இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஷண்ட்ஸ் இருப்பினும் அந்த பேஷண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற சரிட்டிகள் இருக்குது. அந்த இடங்களில் போய் நீங்கள் கதை கேட்குள்ள கூட அட்டென்ஷன் வர வேண்டும். இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் சித்ராக்கெல்லாம் வந்து இல்லை, சித்ரா வயது வந்தாக்களே வச்சு நடத்துகிறேன். சித்ரா ஷீஸ் ரன்னிங் எல்டர் சென்டர். அப்படியா எங்களுக்கும் அப்படி கணக்கு வயது வந்தாக்கள் தெரியணும். அப்போ அதே மாதிரி சோமில்லாத ஆக்கள் ரொம்ப பேர் தெரியும். எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கம்யூனிட்டி இப்படி குவிஞ்சி இருக்கிறபடி எங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. கடைசி I've said it many times, but if you genuinely believe in what you're doing, I don't feel guilty. I don't feel bad. இப்போ நெடுவே வேறு எனக்கு சொல்லுவேன், நான் விதியை சொல்லிக்க ஒரு நாள் எனக்கு குற்ற உணர்வு வாரே இல்லை. நாங்கள் சில நேரம் எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, இந்த விதியை நாங்கள் எடுப்பினோம் ஒன்று பயமாக இருக்குது. நான் ஒரு நாள் பயப்படுறதே இல்லை. ஏன்னா நான் பைபாஸ் பண்ணேன். நான் அவருக்காக தானே சொல்கிறேன். நான் ஒரு பிள்ளையான விஷயம், ஒரு கல்ட்ட பொருள், எனக்கு ஹெரோயினை விற்கிறேன் இல்லை. நான் இது ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். ஸோ அவன் நான் பயப்படுறேன் இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் உனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நான் நல்ல சாமான கொடுக்குறேன். அவர் ஒரு பிள்ளை செய்யலே மாற்றிலேன்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். There are shows like vegan and vegetarian shows, exhibitions. Attend them.
இப்போ சில சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உதாரணம் ஆரோக்கியமான வெஜிடேரியன்ஸ் அந்த ஷோகள் கூட நடக்கும். அந்த இடத்துக்கு போய் பாருங்க. அதாவது ஆரோக்கியமான சம்பந்தமான எங்கள்ட கம்யூனிட்டிக்கு அது குறைவு. ஆனால் மற்ற இடங்களில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதுக்கு போய் பாருங்க, ஆக்களை எடுக்கலாம்னு சொல்லுங்கள். When I go to such shows, I walk around and I don't see people, I see chef set, master set, professional set, presentation set. சொல்ல என்ன சொன்னா, நான் இப்படி ஆக்களை காணிக்க தன்னை மனதுக்குள்ள வேறு ஒன்றும் பாருங்களா, ஆக்களை ஞாபகம் பாருங்களா, இவருக்கு மாஸ்டர் செட் கொடுக்கலாம், இவருக்கு ப்ரொஃபஷனல் செட் கொடுக்கலாம், இவருக்கு செட் செட் கொடுக்கலாம், ஞாபகம் வருவேன். If you don't talk to them, somebody else will. இதை நான் திருப்பி சொல்லணும். என்னன்னு சொன்னேன், ஏக்கர் ஆஃப் டைமென்ஷன் சொல்றேன். ஒரு டேர்ம்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல, ஏக்கர் ஆஃப் டைமென்ஷன் சொல்றது. நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, எங்கட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுட்டு 50 மைல் தள்ளி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் தேடி பிசினஸ் செய்வோம். ஆனால் ஒன்று யோசிக்கணும், ஏக்கர் ஆஃப் டைமென்ஷன் எங்க வீட்டு பக்கத்து இருக்கு. சில நேரம் நான் இப்படி ஒன்று நடந்தது என்னன்னு சொன்னா, நான் சவுத்தோளுக்கு வந்து காய்ச்சி கொண்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஆன்டி வீட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வித்து கொண்டு போயிட்டான். சரி, அதே மாதிரி இவர் சொல்ற ஒரு ஒரு வேறு கரபியன் வந்து இவர்கிட்ட தங்கச்சி வீட்டை வந்து போயிட்டாரா அவன் சொல்லியிருக்கா. அப்ப அவன் கேட்டிருக்கேன், எந்த தம்பியும் இதுதான் வேலை செய்யறாருன்னு சொல்ல எனக்கு அப்படியே தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். I talk about your sisters. I was going to tell you about her sister. I was just going to say that. 1 point's gone. Because if you don't tell all of your family, you might see Nada coming out the door, going into your family. No, so, நான் உண்மையா நாங்கள் இப்போ இங்கே வாங்க மாட்டோம் விட்டுட்டு வேறு யாரோட கழிச்சு கொண்டு இருக்கீங்க, வேறு யாரோட வந்ததுக்கு பூந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் தமிழாக்க வந்துட்டோம். சரியோ, அப்போ உங்களுக்கு தெரியா எப்படி கம்யூனிகேஷன் வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் விட்டு கொண்டிருக்க இன்னொரு ஆள் வந்து அதை வித்து போட்டு போடு. நான் உடனே இருந்து இந்த சித்தியோடு வாங்கி வச்சுருக்கேன். நான் போது எப்படி நான் வாங்க இப்படி கொண்டு வந்தேன், நான் வேணும் கொடுக்கக்கூடாது நினைச்சேன்னா நினைச்சா இவன் இந்த விலைக்கு வாங்க மாட்டேன், இவங்க சொன்னா வீட தேவையில்லாத பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டேன். பொருள் அவன் எங்க அந்த சீட்ல சாப்பாடு தான். Poor people, little people buy, rich people never buy. All look normal people. Yeah, normal everybody. How would they feel if they see me carrying boxes into their next door neighbor's house? எப்படி இருக்கும் உங்களோட வீட்டு பக்கத்து ஒரு ஆள் ஒரு செட்டை கொண்டு போறீங்க, எப்படி உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கும்? Oh, hi! I'm just in your neighbor. Or walking out with empty boxes. It's not a nice feeling. அவர் சொல்றாரு, கடைசியிலே வேற எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டாருடா, தன்னை தங்கச்சிக்கு வந்து வித்தது மட்டும் இல்லை அவர் சொல்லிட்டு போயிருக்கேன், தனக்கு பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். I said Oh, okay. He told that he sold to his sister. Sometimes we're not telling the people next to us or what we're doing, and then you're going to see Nada coming out the house. Oh, is that where you live? Because my brother, my own brother and Nada are the classmates. Okay. So I said I tell my sister. Yeah. Okay. Some of the ideas came when we were talking to everybody else. Yeah. You know, the people, those who are here, one day they had to wear nice dress, especially the black trousers with a maybe salad mask, a t-shirt or something, with a coat. Yeah, they had to act from the TV how they are going to meet the people, how they are going to explain to the people. This is had to do some, you know. Then they will learn something else. One day we can do this. வசந்தன் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த ட்ரைனிங் வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இதோட எல்லாம் முடிஞ்சது. யூனோ, எனக்கு வந்து மார்க் வந்து இப்போவும் கிழமையில ஒரு நாள் வந்து பர்சனல் ட்ரைனிங் தருது. That's what I'm talking about. You are giving me every week 1 or 2 hours. We have one training. எப்படி என்றாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு மணி நேரம் மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ சொன்ன நீ போய் சொல்றத எனக்கு நீ தமிழ்ல சொல்ல ஒரு அளவுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி நான் விளங்கி கொள்றது. உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஆள் இருக்கிறேன், உங்களுக்கு அதோட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு நான் இருக்கேன். நான் போய் நான் வேறு லாங்குவேஜ் நான் படிக்கிறேன், வேறு யாருக்கோட இருந்தேன். அவங்க கல்ச்சர் வேறு, எங்களோட கல்ச்சர் வேறு. இப்போ அவங்க டிரெக்டாக சொல்லிடுவாங்க, எங்களோட கல்ச்சரே வேறு தானே. அப்போ என்ன சொன்னால் அது கட்டாயம் தேவை. என்னோட ரியாக்ஷன் வந்து பல விதமாக வரும். எல்லாருக்கும் தெரியும் நல்ல பொருள் வாங்கணுமெண்டெல்லாம் இருக்கும்.
எங்கள்கிட்ட வேறு ஏதாவது யோசிக்கணும் இவருக்கு எவ்வளோ காசு வேறு மட்டும் யோசிக்கணும் அப்படியெல்லாம் சந்தர்ப்பங்கள் வேறு எங்களுக்கு இதை எங்கிட்ட மனமையாக இருக்கணும் அப்போ அதை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்றதை நாங்கள் லேர்ன் பண்ணியே ஆகணும் என்ன I honestly believe that this group will be the largest group in the UK in 2016. I honestly believe that. என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த டீம் வந்து 2016 ஆண்டு பெரிய டீமாக வரும் என்று சொல்கிறேன் அதாவது கூட காசு வைக்கக்கூடிய ஒரு விற்பனை செய்யக்கூடிய டீமாக வரும் With the highest earners individually. இப்போ ஒன்றே நான் என்ன சொன்னால் நான் திருப்பியும் சொல்கிறேன்னு சொன்னால் பல பேருக்கு குறை இருக்கலாம் எனக்கு சந்தேகம் இருக்கலாம் இப்படி தான் நான் சந்தேகத்தோட மார்க்கெட்டை போயிருக்க மார்க்கெட் சொன்னேன் நடா நெக்ஸ்ட் இயர் வந்து நீ இப்படி இருந்து காய்க்க மாட்டேன்னு சொன்னேன் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு பெனிஃபிட் எடுத்து சொல்கிற நிலைமையில நான் போனேன் அப்படி போய்க்க நீ இப்படி இருக்க மாட்டேன் நான் வந்து போய் சொல்கிறேன் இவர் வியாகத்துக்கு போய் சொல்கிறேன் நினச்சினேன் ஏன்னா இவர் எங்களை போட்டு ரொம்ப பேர் உருவாக்கின ஒரு ஆள் இப்போ வேறு நீங்கள் எங்களோட ஆஃபீஸுக்கு வந்தால் தெரியும் இப்போ இவர் இப்போ இங்கேயோட இப்படி கதைக்கிறாருன்றக்கான ஆள் லேசாக நிற்கக்கூடாதுன்றா அவரோட சந்திக்கிறதுக்கு மனத்தியால் கணக்காக காத்திருக்க பெரிய கணக்காக இருக்கிறேன் நீங்கள் ஆஃபீஸுக்கு போனால் எங்களுக்கு அவர் கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் பார்க்கணும் கிருபாங்கட வந்து வசந்தங்களோட ஆஃபீஸுக்கு வந்தது எங்களுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும் ஏன்னா இந்த கம்யூனிட்டியில் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அவருக்கு நல்லா தெரியும் இதை பூம் பண்ண போகுது இந்த கம்யூனிட்டி வந்து ஆனால் அப்படி தான் இவர் இவ்வளோ அக்கறை காட்டுறேன் ஆனால் அதுக்கு அவ்வளோ டிமாண்டான ஒரு ஆள் இப்போ இன்றைக்கு நான் டீலர்ஸுக்கு மாஸ்டர் டீலர்ஸுக்கும் இதான் ட்ரெயின் பண்ணுறான் அப்போ அவர் சொன்னேன் அவர் நிரம்ப பேர் உருவாக்கியிருக்காரு அதான் சொன்னேன் ஒரு ரோட்டில் போன ஒருத்தனை பிடிச்சி வச்சு அவரை டீலர் ஆக்கியிருக்கேன் ஒரு டிரைவரை டீலர் ஆக்கியிருக்கேன் அப்போ அவர் சொல்ல என்னடா உனக்கு வர வயசு நீ இப்படி இருக்க மாட்டேன் நான் நம்பவே இல்லை என்னடா இந்த வாழ்க்கை அப்படி மாறுமான்னு நினச்சினேன் மார்க்க மாறிடும் அதான் சேஞ்ச் ஆஃப் லைஃப் நாங்கள் வி சேஞ்ச் லைஃப்னு சொல்கிறோம் டீலர் ஆக்கியிருக்கேன் ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னேன் இதே நிலைமை உங்களுக்கும் பேர் நீங்கள் ஒர்க் பண்ணினா ஒர்க் பண்ணினா ஸோ அவர் அது பொட்டன்ஷியலாக சொல்கிறேன்னு சொன்னால் இதுக்கு வேறு எந்த அறிவும் தேவையில்லை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் என்னதால நம்பணும் அப்போ அடுத்த வருஷம் உங்களுடைய நிலைமை கட்டாயம் மாறும்னு அவர் நம்புகிறார் But now the world is changing for the people can see in the mobile, for laptop, whatever, you can buy the online. So my question is, this product, same product, we can buy, anybody can buy online. That's what he That's what, no, this is not coming. That's I what he explained told us. time, I this is not explained coming. that. I'm doing business. You know, this is selling two the days. electric product I'm selling. Yeah, I explained that earlier. This is 2 days training. This is second day. So that we have already covered. We that. covered that. Yeah. What, and the other thing being is, our product online looks like pots and pans. A pot and pan cannot do what our product does. We cannot sell online. We owe it to the customer to explain how they get health. நீங்கள் ஒருவேளை வீட்டை போய் வாசித்து பார்த்துதான் தெரியும் எங்களோட ஸ்கிரிப்டில் தமிழில் எழுதியிருக்கேன்னு சொன்னால் நாங்கள் அதில் ஒரு இடத்தை விளங்கப்படுத்துவோம் என்னென்னா நாங்கள் எங்களோட சாமான்களையும் வந்து கடையில் விற்கிறது இல்லை நீங்கள் எங்கேயும் வாங்கவும் இல்லாது கடையில் வாங்கல ஏன் வாங்கிடலான்னு சொன்னால் சாதாரண எங்களோட பொருட்கள் பானையும் மற்ற பானை அதையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லா இந்த பொருட்கள் பேன் செய்கிற விஷயங்களை மற்ற பேன்ஸால் செய்யலாது ஆனபடியே நாங்கள் அதை கடையில் விற்கிறது இல்லை நீங்கள் வாங்குறேன்டா எங்கள்கிட்ட ஒதரைஸ் டீலர் சட்டை மட்டும்தான் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம் எங்கேயும் வாங்கிடாது So be an expert at booking dinners, finding health groups and promoting. Be an expert. நான் திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால் இந்த டீம் தான் நாங்கள் நாளைக்கு எங்களுக்கு இண்டையிலேருந்து இந்த டீமை தான் நான் உண்மையாக பாவிக்க போகிறேன் என்னோட ரொம்ப புக்கிங்ஸ் இருக்குது நான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு வசதியான நேரம் உண்மையில ஒரு ஆள் கூட்டி கொண்டு போவேன் உங்களுக்கு ஏற்ற வசதியான டைம் தான் என்னோட கிட்ட ஒவ்வொரு நாளும் 2 புக்கிங் இருக்குது நான் திங்கக்கிழமை வேலை செய்யல திங்கக்கிழமை நான் புக் பண்ணுறேன் திங்கக்கிழமை உங்களோட ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கள் இருக்குது அதில் நான் செய்யல மற்ற 6 நாளும் எனக்கு ஆக்கள் தேவை உங்களோட டைம் தான் என்னோட வந்து ட்ரெயின் பண்ணணும் சரி உங்களுக்கு நான் வந்து ஏற்றிட்டு போவேன் உங்களை கொண்டு விடுவேன் நீங்கள் 2 விஷயம் நீங்கள் இந்த ஒரு கிழமை முதல் 10 நாள் எடுங்க இல்லாட்டி 5 நாள் எடுங்க உங்களோட புக்கிங் அதாவது இல்லை புக்கிங்னா இப்போ நீங்கள் முந்தி புக் பண்ணின மாதிரி நீங்கள் நிற்கக்கூடாது அதாவது அந்த புக்கிங் வந்து வெரி கான்ஃபிடென்டான புக்கிங்காக இருக்கணும் அந்த புக்கிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணி இந்த புக்கிங் செய்யுங்க ஒரு கிழமைக்கு 3 புக்கிங் செய்து பாருங்க முதல் 3 புக்கிங் செய்து பாருங்க அந்த 3 புக்கிங்கை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்போம் 3 புக்கிங் எடுத்து செய்து பாருங்க அதுக்கு பிறகு அதில் நீங்கள் எங்களோட வருவீங்க ட்ரெயின் பண்ணுவீங்க ஒரு நாள் நான் முதல் நாள் வந்து நீங்கள் என்னோட ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்த நாள் வந்து அந்த ஸ்கிரிப்டில் ஒரு பகுதியை கூட வாசிக்க விடுறேன் இல்லாட்டி சொல்ல விடுறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஒரு நேரம் அதாவது 6 டின்னருக்கு பிறகு நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் போவீங்க நானும் உங்களோட வருவேன் ஆனால் நீங்களாம் முழுக்க செய்வீங்க ஸோ
இப்படி சொல்கிற நான் வார்த்தையின் வசனத்தை நீங்கள் வழங்கி கொண்டு போயிடும் உங்களோட பெர்சன்டேஜ் அதில் வித்தியாசப்பட்டு கொண்டே வரும். புக்கிங் பார்ட்னராக இருக்கைங்க 5% தான் இருக்குது. நீங்கள் என்னோட வேலைகளை 10% வரும். நீங்கள் செய்ய தொடங்கிங்க 15% வரும். அது நீங்கள் திருப்பி நான் உங்களோட வந்து செய்ய 15% வரும். பேருந்து 20-25% வரும். சரி, ஆனபடியாக பெர்சன்டேஜ்ன்றது நீங்கள் எடுக்கிற காசு இல்லை. இப்போ நம்மளால் நீங்கள் ஒன்றத்தை வேலை செய்வீங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் சாதாரணமாக வேலை செய்யறதோ 300 கிழமைக்கு செய்வோம். இது வந்து ஒரு டின்னருக்கே நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரியான காசு. அப்படியே அதை வடிவாக யோசிங்க. அதை பற்றி நான் பின்னால் ஆகிடும். In anything we do, we have to have a goal. எந்த ஒரு ஆக்களுக்கு நாங்கள் உண்மையை சொல்லப்பட இப்போ கோல்ன்றது ஒரு குறிக்கோள் இருக்கணும். எங்கள் தொழில் சம்மந்தமாக ஒரு கோல் வைப்போம். ஓகே, இந்த மாதம் நாங்கள் இத்தனை டின்னர் செட் பண்ணுவோம், இத்தனை டின்னர் செய்வோம் ரெண்டு நாங்கள் கோல் வச்சுக்கொள்வோம். I'm going to go through some of the goals and the awards in Salad Master. அதாவது இப்போ எங்கள் சலாட் மாஸ்டருக்கு இருக்கிற குறிக்கோளும் அதை எப்படி அதுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இல்லாட்டி அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்ன பற்றியா சொல்ல போகிறேன். This is on page 11. அது பேஜ் 11 இருக்கலாம். You go to the second paragraph down. It says, complete your graduation dinner with a solo sale and solo installation, and you'll get an icebreaker certificate. What this is basically saying, this one here. Yeah. When they can cook solo and they make their first sale, there is an award certificate they get for their first sale. அதாவது வந்து இப்போ நாங்களோட வருவேன். ஆனால் ஒரு இப்போ 5-6 எத்தனையாவது டின்னரில் நீங்களே முழுக்க சமைச்சு நீங்களே ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் ஒரு சேல் செய்திருந்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதாவது அன்றைக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரி, அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அந்த அன்றைக்கு தான் கவுண்ட் பண்ணப்படும். எத்தனை நேரம் நீங்கள் என்னோட வந்தாலும் நீங்கள் எப்போ ஃபுல்லாக செய்கிறீங்களோ, ஃபுல்லாக டின்னர் செய்து ஃபுல்லாக செய்கிறீங்களோ அண்டு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அன்றைக்கு தான் கவுண்ட் ஆகும். By themselves. Yeah, I mean yes. Okay. The second thing being is when they sell and install 5 in 1 month, 5 in 1 month, they receive a rhino pin, which is symbolizing, it's the first major award in Salad Master. When you can sell 5 in a month, you get presented with a pin in a presentation. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் வேற நேஷனல் ரேலிக்கு வேற போகிறீங்க. அந்த ரேலியில் வந்து இப்படி தான் ரிவார்ட் பண்ணுவீங்க. முதலாவது அதாவது நீங்கள் ஒரு மாதத்தில் 5 செட், அது எந்த செட்டாக இருக்கலாம், 5 செட் நீங்கள் விற்கக்குள்ள அந்த ரைனோட சில்வர் பின் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இதாண்டு கௌரவிப்பினம். அது முதலாவது. So anyone who sees you in Salad Master will just see your pin and know he's sold 5. எல்லாருக்கும் தெரியும் அந்த பின்னை குத்தி கொண்டு போனோம். கோட்லேயே குத்தி கொண்டு போனீங்கன்னா இவர் 5 வித்திருக்கிறார். ஸோ அவர் ஏற்கனவே பிஸ்னஸ்க்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். The next one is we have a challenge called 30-30. If you complete 30 dinner presentations in 30 days, in 1 calendar month, you will go up at the national rally and get a blazer that has this pin. If you wear this blazer, everybody knows that you have done 30 dinners in 30. Sales are not attached to that one. அது வந்து ஒரு மாதத்தில் 30 டின்னர் நீங்கள் செய்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 1,000 people. அங்கே 1000-2000 சனம் பேரும் ஸ்பெஷலி சலட் மாஸ்டரில் வேலை செய்கிற எல்லாரும் உங்களுக்கு ஒரு கோட் தருவீங்க. அந்த கோட்டில் அந்த பின்னு மட்டும் குத்தப்பட்டிருக்கும். There's a pin? No. Not for the 30-30, but your name comes up in front of 1,000 people. ஒரு கிரே கலரில் ஒரு கோட்டோடு தருவீங்க. அது உங்களுக்கு கொடுக்குற ஒரு கௌரவம். அந்த கௌரவம் வந்து நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு தெரியும். 30 டின்னர் ஒரு மாதத்தில் செய்கிறது ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஒரு ஹார்ட் ஒர்க்கரால் நான் செய்ய முடியும். அது உங்களுக்கு தெரியும். Next one, anybody who sells and delivers 10 in 1 calendar month, in 1 month, they will, again, 1,000 people, you get in front, your name comes up, you go and you get a black jacket now with another emblem on the pocket. அதுக்கு பிறகு நீங்கள் 10 செட் ஒரு மாதத்தில் வித்திருந்தால் உங்களுக்கு வந்து கருத்த ஜாக்கெட் கிடைக்கும். சரி, அந்த கருத்த ஜாக்கெட் உண்மையாக வெரி ஸ்மார்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 1000-2000 சனம் இருக்கிற அந்த நேஷனல் ரேலியில் உங்களுக்கு
எங்களை கொடுத்து கௌரவப்படுத்துவிடும். இதெல்லாம் வந்து எங்களோட கம்பெனியின் இருக்கிற அடையாளங்கள். அதுதான் வந்து ப்ரொமோஷனுக்கு இது அடிப்படையாக இருக்கும். இதெல்லாம் பெர்சன்டேஜை டிசைட் பண்ணி